அவங்க அடகுங்கள் நம்ம தீரன் படம் இருக்குல்ல, தீரன் அதிகாரம் ஒன்று, யார் நம்ம கார்த்தி நடிச்சது. அதுல அந்த பவாரியா கொள்ளையர்கள் இருப்பாங்கல்ல, யாரு நம்ம கார்த்தி தேடி போவாங்க அவங்க ஊருக்கு கொள்ளையர்கள்ட்ட. அந்த மாதிரி பவாரியா கொள்ளையர்கள் வழக்கு 3 பேர் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 3 பேர் ஜெயில இருக்கும்போது செத்துட்டாங்க. சரிங்களா, உடம்பு சரியில்லாம இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி 6 பேர்ல 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்களை வெயில் எடுத்து அப்ஸ்காண்டிங் இப்ப இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தேடும் குற்றவாளியா இருக்காங்க. மிச்சம் 3 பேரை கேஸ் நடத்தி குற்றவாளின்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலி அந்த என்ன குற்றவாளின்னு உறுதி பண்ணிட்டாங்க, தண்டனை விவரம் இன்னைக்கு கொடுக்கணும்னு இருக்காங்க. பொறுத்துன்னு பார்க்கல என்ன எவ்வளவு தண்டனை. சரிங்களா, நகை பணத்திற்காக எம்எல்ஏ வீட்டில் துணி கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ. சரிங்களா, என்ன பவாரியா கொள்ளையர்கள் வழக்கு தீர்ப்பு வந்ததும் ஓய்வு பெற்ற அதிகாரியின் யாரு நம்ம தீரன் எதோ மூலியமா வந்துச்சுன்னா, நம்ம இவர் போலீஸ்ல இருந்தாரு, இவரை பார்த்தா தீரன் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகை சொன்னாப்ல, நம்ம அந்த டைரக்டர் சொன்னாப்ல. அது மாதிரி இவங்க வரவேற்கத்தக்க ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் கஷ்டப்பட்டு பிடிச்ச குரூப் அப்படின்னு இருக்காரு. அதனால பவாரியாக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பணத்துக்காக நகைக்காக நிறைய கொலைகள் ஈடுபட்டிருக்காங்க. குற்றவாளிகள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கோர்ட்ல. எவ்வளவு வருஷம் தண்டனை என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க தண்டனை. இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்குதான் என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, பொறுத்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.